பொறிச்சோல் யாரும் வீடியோவில் போடலை போல். யாரும் பார்க்கவும் இல்லையோ பொறிச்சோல் என்னண்டு. பாரம் பாரம் அவ்வளோ கோட்டுட்டு இருக்கிறோம்ல. நான் கேட்டுக்கொண்டு வேலை செய்கின்ற மணி பாரம் வந்திருக்கு இன்னைக்கு. பாரம் பாரம் ஒரு நிமிஷம் தாங்கோ, ஒரு 2 நிமிஷம் தாங்க ஓடியாருண்ணா. நீங்கள் பேசிக்கொண்டிருங்கோமா நிற்கிறார் செல்வி அக்கா நிற்கிறார் ஓடிவார். வணக்கம் செல்வி. நல்ல மரத்துக்கு கீழே பொந்து மாதிரி இருக்கு மரத்துக்கு. வணக்கம் மணி. வணக்கம். வேறு யார் நிக்கிறா? வணக்கம் ராஜினி. ஒருத்தர் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. கம்முண்டு. வணக்கம். வணக்கம். நான் இங்கால மாத்தி இந்த டேப்லெட் செய்து பார்த்து நான் படம் மாத்தி எனக்கு இவ்வளவு படம் வரையில இலங்கையில கழிச்சழிச்சு செய்தது. செல்வத்துக்கு செல்வி மரம் வந்து பெருசு பொந்தெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. மரத்துல பின்னாடி மரம் இருக்கு. பெருக்கு மரம் மாதிரி. என்ன அந்த காலத்து மரம் போல இருக்கு. பெருக்கு மரம் போல இருக்கு. வணக்கம் பத்மினி. வந்துட்டேன் சத்தம் கூட. வித்தியாசமா இருக்கு. என்ன ராஜினி சொன்ன நீங்க? வணக்கம் வணக்கம். எனக்கு நானும் அவதான் சத்தம் போடாம இருக்கீங்க. நீங்க வந்து நிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு வணக்கம் தெரியும். வடிவான சாரி சட்டின் மாதிரி கிடக்குது. என்னடா இப்படியான சாரீஸ் கொஞ்சம் வடிவா ப்ளீட் பண்ணி வைக்க நிற்கும். என்ன சும்மா டிசைன் மாதிரி இது எல்லாத்துக்கும் இப்ப கோல்டு தானே கூடின மட்டும். அதான் நான் பிளவுஸ் பாக்குறேன் நின்ன மாதிரி என்று சொல்லி எல்லாம். அந்த பிளெயினும் இல்ல, ஏதோ குட்டி குட்டி ஏதோ பள்ளங்கள் மாதிரி கிடக்கு. வடிவா இருக்கு. எல்லாத்துக்கும் போகலாம். அதான் போர்டர் பிடிக்கும். சரி. ஆமா ஆமா. நினைக்கிறேன் சமைக்கிறாங்க அங்கெல்லாம் கழிச்சு விட்டு. நானும் வெளியில கடைக்கு இருக்கா போகணும். வெயில பார்க்க பயமா இருக்கு. ஜெசிக்காடை இதுக்கு போய் வந்து கண் காட்டி. இப்ப நீங்க சைக்கிள் பண்றது இல்லையா? சரி. என்னட்டு போவீங்க? நடந்துதான். கடை தூரமா? 15 நிமிஷம். அதுதானே. இப்ப நடந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் தண்ணி ஊத்த நிறைய ரோஸா போச்சு. அந்த போன சம்பளத்தை மரம் ஒரு நாள் தண்ணி ஊற்றுவோம் இல்லாட்டி. அதுதானே. ஆனா அதுக்கு போனா தான் கண் கிடைக்கும். மூக்க கட்டி கொண்டு போய் சுவாசிச்சா தானே இதண்டு. அதான் இதை சொல்றேன். போகாத என்ன போகாம நான் இருக்கிறேன். அந்த பட்டு போயிடும் மேடம். அதுதான். இனி சொல்லுங்க, அவருக்கு இப்படி சொல்ல வேண்டாம். வீட்டுல நாங்கள் எங்களை வளர்ந்துருக்கோம். பெல்கனியில நரம்பத்துக்கு அது இந்த முறை நிறைய பூ போகுது. அதுக்கு ரோசா பூ பூத்து இருக்குது. என்ன மரம்னு சொன்ன நீங்க? முதல் ரோஸை விட முதல் என்ன மரம்? ரோஸ் தான் சொன்னாங்க. ஜெசிக்காடை இதுல செமிட்ரி. ஆமா. அப்ப இங்க வீட்டுல பெல்கனில ஒரு தரம் பார்க்க மாட்டோம். பூத்துருக்கு. நேற்று ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா இங்க உங்களுக்கு பூத்துருக்கணும்னா அது நான் வீட்டுக்காரர் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பூ. வேறு யாரும் எங்க பார்க்குறாங்க இல்லை. ஒரு சட்டம் ஜலரையும் காண இல்லை.
வாணியும் காணையில. சில நேரம் நான் போயிட்டு அவளுக்கு ஒரு அவசரமா வாணிமோகன் என்னண்டா இப்ப 1 மணிக்காலமா இதுல இருந்தவனே அப்ப 2 நிமிஷம் பொறுக்க சொன்னா வருவா. சரியா நான் அதுக்கு கேட்கல, இப்பதான் நான் போட்டேன். செல்வி நித்யானந்தன் ரெடி. ஓ பார்த்தேன் நான் நேற்று ஜானடி இருந்த பெருமாக்கு வந்து பார்த்தா செல்வி நித்யானந்தன் கேள்வி பதில் எத்தனை மணிக்கு எடுத்து நான் நிக்கிறேன். ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு போல. நான் நிக்க மாட்டேன். எத்தனை மணிக்கண்டு கேட்டீங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலான்ற. வணக்கம். பகுதியே வருதா நாளுக்கான பாமுக பொருட்சொல்லாக வருகின்றது பாரம்பரம். வாங்க வணக்கம். வணக்கம். நான் சொல்லடா இல்ல பாரம் 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 எங்கள் நாங்கள் தாயத்தில் இருக்கும் பொழுது அம்மம்மாவும் பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் சேர்ந்து பெரும் பாரமாக இருந்தது. பெரிய குடும்பம். மற்றது நாங்கள் தங்கி இருப்பது பாரம்தான், பூமி தான். பூமிக்கு நாங்கள் பாரம். நாங்கள் பாரமா இருக்கிறோம். மற்றது நாம் சிலவற்றை பாரம் தாங்கலாம், ஆனால் சிலவற்றின் சொல்லுகளுக்கு பாரம் தாங்க முடியாது, பொறுக்க முடியாது. பொறுத்தல் பொறுப்பண்டும் இருக்கு, பொறுத்தல் இருக்கு. வேறு என்ன பாரம்? என்னால ஏழுமான அளவுதான் நான் தூக்குவேன். தூக்க முடியாவிட்டால் எனக்கு அது பாரம்தான். மற்றவர்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாது. நன்றி வணக்கம். உடன்தான் தெரிஞ்ச சொல்ல நான் இது இல்லை எனக்கு இருக்கு பருத்தி என்றெல்லாம் நம்பி சொல்லட்டும். நன்றி வணக்கம். வணக்கம். நானும் என்னுடைய பாரத்தை தாருகிறேன். பாரம் 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 என்னுடைய பாரம் இன்று 595 பாரம். இது இந்த சுமை கனம் குடும்ப பாரம் இப்படி பல பாரங்களை கொண்டு வருகிறது. சுமை ஒருவரால் எவ்வளவு பாரத்தை தான் சுமக்க முடியும்? கடன் சுமை, குடும்ப சுமை, பணிச்சுமை, தலைச்சுமை என்று பல பாரங்கள் அவர் மீது சுமத்தப்படும் போது பாரம் சுமந்து சோர்ந்து போன எத்தனையோ பேர் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொண்ட பரிதாப சம்பவங்களையும் கேட்டு நாங்கள் மிகவும் மனதில் பாரம் சுமந்தவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ பேர் அந்த கடன் தொழில்கள் அப்படி இருக்கிறார்கள். மற்றது இயேசு கூறுவார், பாரம் சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று. இரட்டை மாட்டு வண்டியில் ஏற்றிய பொருட்களின் பாரம் தாங்காது வண்டி சக்கரங்களின் அச்சு முறிந்து வண்டி குடை சாய்ந்து விட்டது என்று சொல்வார்கள். இப்போதெல்லாம் பொருட்கள் பார ஊர்திகள் கனரக வாகனங்களின் மூலமாக நாடு விட்டு நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றது. பார ஊர்திகள்ல தான் இப்போது எல்லா நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லுகின்றது. பார ஊர்தி என்ன வாகனம் அது? ஜாயின் பண்ணி வருமான ஒன்றோடு ஜாயின் பண்ணி வர வாகனங்களுக்கு தான் அந்த பெரிய கம்யங்கள், அதுவும் கனரக வாகனம் என்று தான் அதை சொல்வார்கள். மற்றது வான ஊர்திகளில் பயணம் செல்பவர்களின் பொதிகளின் நிறை கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது. வானூர்திகளில் பயணம் செய்பவர்களின் பொதிய நிறை
கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அளவுக்கு பின்னால் வரி வசூலிக்கப்படும். நாங்கள் கூடின நிறைகள் இருந்தால் அதுக்கு நாங்கள் அந்த டேக்ஸ் கட்டி தான் அந்த பொருட்களை கொண்டு போகலாம். மனதின் பாரம் கண்ணீர் வழியாக வெளியேறுகின்றது. ஒரு அழுது தீர்த்தம்னா நம்முடைய மனதில கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது பாரம் சுமந்து சோர்ந்து அது நான் சொல்லிட்டேன். ஆகவே எத்தனையோ பாரங்கள், மனதின் பாரங்கள் இருக்கிறது. ஆகவே எல்லா பாரங்களையும் இப்படி வெளியில கதைச்சா அந்த பாரங்கள் தீரும் என்று சொல்வார்கள். மனச்சுமை தீர்ந்து விட்டதுன்னு சொல்வார்கள் கதைக்கும் போது. அப்படி பல பாரங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிற நாளாந்தம் எழுப்பி கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். ஜெயமலர் வாங்க. வணக்கம். எல்லா பாரத்தையும் சொல்லிட்டு நான் கூடுதலா கனத்தை தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு பூமி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. மற்ற பருத்தி செடி அதுக்கும் பாரம் என்ற அர்த்தம். மற்றது கனம் சுமை அதெல்லாம் மனப்பாரம் தலைப்பாரமா இருக்குன்னு சொல்லுவினோம். ஏதாவது தலையடி அதில் பிறகு தலைப்பாரமா இருக்குன்னு சொல்லுவினோம். அது மற்ற கனமண்டா எங்கட இப்ப நிறையும் நல்ல பாரமா வந்துட்டோம்னு சொல்றதானே அந்த நிறைக்கும் பெறும். மற்றது கொடுமைக்கும் பாரம் இருக்கு. மற்றது பெருமைக்கும் இருக்கு. கொடுமைக்கும் இருக்கு, பெருமைக்கும் இருக்கு பாரம். மற்றது சுவாசம் மட்டும் இல்ல கவசம் மட்டும் இருக்கு. தோணிக்கும் இருக்குது பாரம். கடலுக்கு வந்து தோணி அதுக்கு. மற்றது கரைக்கு இருக்கு. முடிவு, பொறுப்பு. மாதிரி ஒரு விளையாட்டு வகையும் இருக்காம அதுல இருக்கு. பாரம் என்ற விளையாட்டு. பாரம் தூக்கி இருக்கு. பாரம் தூக்குறது அதுதான் சொல்லி. மற்றது பாதரசத்துக்கும் பாரம் இருக்கு. பழு தூக்குற கேக்குதா? கேக்குது. மற்றது பாதரசம். அவ்வளவு அர்த்தம் இருக்கு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு இதுக்கு. பாதரசத்துக்கும் பாரம் இருக்காமா? பாரம் இருக்கு. பாதரசம் இருக்கு. கொடிக்கு காய் பாரம்மா. அதெல்லாம் இந்த கூடுதல் நிறையோட தான் வருது. சுமை, கனம், வேற தலைப்பாரம், மற்ற மனப்பாரமும் இருக்கு. சில பேருக்கு மனம் கடுமையா இருந்தா மனம் பாரமா இருக்கு. கவலைகள் கூடுனா மனம் பாரமா இருக்குன்னு சொல்லுவோம். சில பேருக்கு தலைக்கணம் பிடிச்சோன்னு சொல்லுவோம். அந்த தலைக்கணம் மட்டும் அந்த கனமும் வந்து தலைக்கணம் அதுவும் இருக்கு. நிறைய சொற்கள் இருக்கு. வணக்கம் மாணி. நானும் இந்த பாரங்கள் வந்து சுமை, கனம் அதுகளைத்தான் எடுத்தேன். ஆனால் இப்ப முதல் நேயர் ராஜினி சொன்ன பூமிக்கு நாங்கள் பாரமா இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் லீவ் பண்ண போறோமா? இல்ல, உடனே லீவ் பண்ண மாட்டோம். யாராவது தானா லீவ் பண்ணுவோமோ? இல்ல. யோசிச்சேன். இல்ல அதான் நிலத்தை கும்பிட்டு தானே அநேகமான செய்யறது சில விஷயங்கள். அது ஆனா மற்றது இந்த பெண் பிள்ளைகள் கணபேர் இருந்தால் தாய்மார் சொல்லுவாரு பிள்ளைகள் கணக்க இருக்கிறதால பாரமா இருக்குது. அவர்கள் வெளியில பாரத்தை சுமக்கிறான்னு சொல்லி தனி ஒரு ஆளுடைய உழைப்புல இருக்கிறதா சொல்லுவினோம். வணக்கம். கரை தோணி என்றெல்லாம் இருக்கு பாரத்துக்கு. ஆமா, முதல் நேர் சொன்னேன். ஆமா ஆமா. நீங்க வெளியில போறீங்களோ? அப்ப நீங்கள் பெயரை பதிஞ்சு விட்டுட்டு போங்க, நான் ஓபன் பண்ணி விட்டுறது. எங்க வீட்டுல விட்டுட்டு போட்டேன். இல்ல அத பிரச்சனை இல்ல தானே. உங்களுக்கு புள்ளி வேணுமென்றால் நீங்கள் போன் பண்ணி விட்டுட்டு போக முடியாது. அது ஜீரோவா இருந்தாலும் நீங்க 5 புள்ளி கொடுப்பீங்க. இல்ல எனக்கு தெரியல. சொன்னவன் என்ன தொடர்ந்து முடியான்னு கேட்டேன். நான் இந்த போட்ட பழமழை கதை கேட்க மாற்றி விட்டேன்னா நேற்று ஜெசிக்காடா இதுக்கு போயிருக்க போன வருஷம் வச்ச மரம் பூத்து இந்த வருஷத்தோட 2 வாரம் நோயை பூத்து போய் கிடந்தது. நேற்று போய் தண்ணி விட்ட போய் எது இந்த ஜெசிக்காடா இதுல நேற்று இவ்வளவு 2 விதமான நிறமா இருக்கு. பூக்களா? ரோசா பூ. ஒரு மரத்துல அன்னைக்கு போன இடம் வரைக்கும் 2 மொட்டு இருந்தது. முந்த நாள் போய்க்க தண்ணி ஊற்றணும். சரியான வெயில். நேற்று பூச முடிய போய் அங்கே குளம் ஊற்றிட்டு வந்தா இன்றைக்கும் போகணும். சரியான கண்காடி போயிட்டு வந்தேன். எனக்கு அதுக்குள்ள போனா தான் கண் கிடைக்கும். ஆமாம், புல்லுகள் பூக்கள் கூடத்தானே.
கவலை இப்ப தண்ணி ஊத்தாம விட்டா பட்டு முடிவர்கிட்ட ரயில் அடியேன் போறேன்டா அது நான் கவலை மாதிரி ஏன்னா இவ்வளவு வடிவா இருக்கே வந்து பட்டு போயிடும் தண்ணி ஊத்தல வடிவா இருக்குது நிறைய பூ எல்லாம் வணக்கம் வடிவா வாணி. இருக்கு. மஞ்சள் எல்லாம் சேர்ந்து கலர் சொல்லி ஒரே கலர் தான் ஆனா அந்த உள்ளுக்கு வெளியில அந்த வித்தியாசம் லைட் டார்க் அப்படி தானா வந்துருக்கு எனக்கு தெரியாது எனக்கு இது மாதிரி. வாணி இதுல பாருங்க எங்களோட தங்கச்சி வீட்டு வெளியில எங்க ஜெர்மனா? ஆமா ஆமா தெரியுதா இல்ல தெரியல, வணக்கம். தெரியுது இல்ல. வணக்கம் வாணி. அப்பதான் வந்தது புறாக்கு தண்டுட்டுது. பொறுங்க பொறுங்க சரியா நீங்க பாருங்க வாங்க நாங்களும் வரல. இங்க பாருங்க இல்ல தெரியல. வணக்கம் வணக்கம் வாணி. வணக்கம் பாருங்க. அப்போது தெரிஞ்சது இப்ப தெரியல. சரி கொஞ்சம் பொறுங்க நவலோதியர்கள் சொல்லுங்க பொறு சொல்ல. எனது பொறிச்சொல் 735வது பாரம் பாரம். தலையில் பாரம் கூடி தடிமன் தலையடி வருத்தமாக இருக்கும் பாரம். 2 மாட்டு வண்டியில வந்து நிறைய பாரங்களை ஏற்றி கொண்டு போயிருக்க அது குட சாயம் என்று சொல்லுவார்கள். இல்லாம அந்த வண்டி இடையில நின்றுடும். மனதில் பலர் அதுவும் இந்த வெளிநாட்டில மூத்தோர் நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையான விருப்பமான அல்லது ஒரு நம்பிக்கையான ஆட்களுக்கு அதை பற்றி கதைத்தால் அவர்களுடைய பாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை அப்போது சொல்லும் போதே அதை கொஞ்சம் அதனுடன் சேர்த்து அழுது விடுவார்கள். சிலர் வந்து அந்த பாரத்தை மனதிலேயே வைத்து கொண்டிருப்பார்கள். வைத்திருந்து அதனால் வேறு பல வருத்தங்களை சம்பாதிக்கிறார்கள். அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல இந்த பாரத்தினால் முகத்தின் அழகு வெளியே தெரியும். முன்னர் காலத்தில் எம்மால் தூக்கக்கூடிய பாரங்களை இப்போது எம்மால் தூக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் உடல்நிலை தளர்ந்து கொண்டு போய கருத்தங்கள் கூட பாரங்கள் தூக்க முடியாம இருக்கிறது. நன்றி வாணி. நன்றி வணக்கம். இல்ல இப்ப ஊர்ல எல்லாம் ஒரு கேள்வி. இப்ப உங்களோட நிகழ்ச்சி தொடங்க போதாம் நித்யானந்த அவர்களே? வாணி வாணி அருள் பாலிச்சால் தான் இப்ப இல்ல நான் டாக்டர்கிட்ட இறங்கணும். அதான் தினக்கவி முடிய வருது. இப்ப தினக்கவி அடுத்தது அல்லது இப்ப போடவா? இல்ல ஏன்னா சரி வராது. என்னண்டா 11 இறங்கினாத்தான் இந்த இஞ்சத்தை நேரம் இல்ல நீங்கள் பெயர்களை பதிஞ்சு விட்டுட்டு போகணும். ஓபன் பண்ணி போட்டேன் போற நீங்கள் உங்களோட பெயர்களை மட்டும் பதிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களோட புள்ளி 5 புள்ளியாவது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியும் இருக்கா சலுகை? அப்படித்தானே சொல்லி போட்டு போனானே 5 புள்ளி தருவா போனாலும் நான் செய்தாலும் செய்தாலும் செய்யாட்டியும் பிரச்சனை இல்ல பெயரை பதிஞ்சிட்டு தானே போட்டு கிட்டத்தட்ட சரியான ஒரு அவரே கண்ண முறார். அவரை வீட்டை போன் வந்து கொண்டு இல்ல பாருங்க இப்ப உங்களோட விட்டா அது வந்தது சிக்னல். என்ன செய்யுமா போல எங்கட விட்டியா வாணி சொல்றீங்க? எந்த பக்கம் சத்தம் வருமோ அந்த பக்கம் இந்த கிரீன் லைட் எரியும் தானே. இல்ல எங்கட விட்டே இல்ல. இப்ப நாங்க இருக்கிறோம். இப்ப 2 பேர் இல்ல உங்களோட விட்ட சொல்ல இல்ல இல்ல எங்கட விட்ட இல்ல. சரியா கதைச்சிட்டு நம்ம என்ன பொறிச்சொல்லாம இன்று பன்மொழி அனுப்ப இல்லையாமன்ட்டு சொன்னார். அவருக்கு அப்ப அடிக்கடி அவர் லீவ் எடுக்கிறார். பரவாயில்ல. இப்ப நாங்கள் தினக்கவி இல்லாட்டி நான் தான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. நீங்க கதைச்ச முடிய மீட்டு எடுங்க உள்ளவதி அவர்களே. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது. பத்மினி அவர்கள் சொல்ல போறீங்களா? என்ன பாரமா? ஓ இந்த தராசு படியில ஒரு படியை வைக்காட்டி மற்றது இந்த வச்சது மேல உயர்ந்திருப்பானி மோகன் சாமான போட முன்னா படி அந்த ஒரு படியில போட்டுட்டு பேருந்துதான் அள்ளி போடக்க அது இல்லாம இருந்தா அது ஒரு படி பாரமா இருக்கும். அத பாரத்தால மேல உயரும் தராசுபடி. ஊர்பட பாரங்கள் எனக்கும் இருக்கு வாணி மோகன். நான் நல்லா காட்டிக்கொள்றேன் இல்லை. சில வேளைகளில் மூட் மாறினா தான் பிரச்சனை. சரியா வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் வச்சுக்கொள்றது நல்லதாக தான் இருக்கும்.
நன்றி வணக்கம். இப்போ ஊர்லெல்லாம் சொல்வார்கள் பெண்கள் வந்து பாரங்கள் அதிகம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், ஆனா குடல் இப்ப இறக்கம் வந்துடுமென்றது. ஆனா இப்ப இந்த நாட்டுகளுக்கு சரி வருமா? ம். எல்லாம் இவ்வளவு பெரிய பாரங்கள் எல்லாம் அந்த கடைகள் எல்லாம், அந்த கடையில் வேலை செய்கிறவர்கள் அந்த ட்ரொலியில் இவ்வளவு பெரிய ஆண்கள் செய்கிற வேலை அதெல்லாம் செய்தால் தான் காசு கிடைக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையில் பெண்கள் சில காரணங்கள் முன்னாடி இருக்குத்தான். அது ஆமா, வயது போனவர்களும் சரி இளம் பிள்ளைகளும் சரி இந்த பாரங்கள் கூடுதலான அதிக பாரங்களை சுமக்கக்கூடாது, தூக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். வேறு வழி அதான் எங்கள் சொன்ன போல சொன்ன இளையவர்கிட்ட சொன்ன போல சொன்னேன். அப்படியெல்லாம் பார்க்கல, இந்த ஜிம்முக்கு போங்கோ இந்த பெரிய பாரமெல்லாம் தூக்க பண்ணுகிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறார்கள், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் வாணி 2 வாரங்களுக்கு முன்னர் டாக்டர்கிட்ட போன போது மீண்டும் வயிற்று நோய் வந்து விட்டது. அதனால அவர் சொன்னார், மினிமம் 10 கிலோவுக்கு மேல நீ எந்தவித பொருளும், ஏற்கனவே 1 கிலோ சொல்லி இருந்தார்கள், அப்புறம் 5 கிலோ மினிமம், இப்ப 10 கிலோவுக்கு மிஞ்சி தூக்கக்கூடாது. எங்கட படிக்க நேற்றும் இதாக கேட்டான், 23 கிலோ பயணம் போற போதி, ஆனா 10 கிலோவை கொண்டு போகலான்னு சொன்னா ஒரு கேன் லகேஜ்ல 5 கிலோவை வச்சு போட்டா காணும் தானே, என்னத்துக்கு பேக்கு? சரிதானே. சரியான எல்லாம் நீங்களெல்லாம் தேவையில்லாத வேலைகள் பார்க்கறது போட்டு வருத்தத்தை தருவது நீங்கள் தானே. பாரதத்து அங்க அள்ளி கொண்டு போயிட்டு நீங்க இங்க நோய்வாய்ப்பட்டிருக்கக்குள்ள வர போற இல்லை யாருமே. அதான் சொன்னவன், அங்க நின்று யாருமே வந்து இதண்டான நான் தான் வேலைக்கு லீவு போட்டு போட்டு உங்களோட இழுபட வேண்டிக்கிறேன். ஆமாம், நேற்று வந்து சொல்லி போட்டு சொன்னேன். இல்ல ஆனா நீங்க 10 கிலோ கொண்டு போய் ஏலாது 7 தானே ஹேண்ட் லக்கேஜ். அதத்தான் லக்கேஜ் கொண்டு போக வேண்டாம், அதே அந்த லக்கேஜ மட்டும் 10 கிலோவுக்கு இதுல போட்டு விட்டுட்டு நீங்கள் பேசாமல் பேக்கோட போங்க. உங்களுக்கு கையில பாஸ்போர்ட்டும் 10 கிலோ இல்ல எவ்வளவு உங்களுக்கு அங்க 23 கிலோ 23 அதை போட்டு அனுப்புங்க போங்க உங்களோட ஹேண்ட் பேக்கோட. ஏற்கனவே கணவர் போயிட்டாரு தானே, அவர் மல்லிகூட போயிருப்பாரு. இப்ப போய்கொண்டு இலங்கை நேரம் ஒரு 4 மணிக்கு அப்ப அவருக்குன்னு அள்ளி அனுப்பி போட்டு நீங்களும் அள்ளி இங்க அனுப்பி போட்டு பிறகு ஏன் திரும்ப வருத்தத்தோட திரும்ப அள்ளி கொண்டு போறீங்க? அதைத்தான் சொன்னேன். எல்லாரும் வஜிதாக்கள் எல்லாரும் காலமா விடியப்புறம் 2:30 மணி போல டெலிபோன் அடிக்கவ போயிட்டாங்க. இல்ல கொழும்புல இறங்கி லேண்ட் பண்ணியாச்சு, கடைபடியான இப்ப அதான் முதல் அடிக்கவே ஒரு 1/2 மணிக்கு அது முதல் நாளையும் போனேன். இடையில வந்தோன்றிருக்கணும் வந்து 4 மணி 4:30 போடுவார் வீட்டை. சரி, நல்ல விஷயம். ஆனா என்ன அம்மாவேலுக்கு தெரியாது, தாயாக்களை அவன் வீட்டை உதற்கும் தெரியும். சர்ப்ரைஸ். சரி, ஆள்க வளமுடன். சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லிட்டீங்க தானே. சரியா, நன்றி, வணக்கம். சரி, நாங்கள் ஆரம்பிக்கிறேன்டா. மற்றவர்